எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட 47 days கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்னோட சேனலை முன்னை பற்றி திங்கப்பட்ட ஒரு செல்ஃப் உங்களுக்கே தெரியும். எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி. இவங்களை நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ங்க, இம்பார்ட்டண்டான பதிவு. ஏடிஎம் மிஷின் ஸ்கேம். உண்மையாலுமே இது நடக்குது. ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோடு இருங்க. அவேர்னஸ் வீடியோ. ஏடிஎம் மிஷினில் பணம் எடுக்க போகும்போது நீங்கள் உஷாராக இருங்க. ஏன்னா நிறைய திருட்டு விஷயம், ஸ்கேம் நடக்குது. இது ஏன் இந்த பதிவை ஷேர் பண்ணுறேன்னா, ஒருத்தவங்க ஏடிஎம் மிஷினில் போயிட்டு பெங்களூரில் ஏடிஎம் மிஷினில் ஏடிஎம் கார்டை போட்டு பணம் வர இடத்துல பார்த்திங்கன்னா பணம் வரல. என்ன காரணம் பார்த்திங்கன்னா, பணம் வர இடத்துல பிளாக் கலர் டேப் போட்டு ஒட்டிடுறானுங்க. ஒட்டிட்டு பணம் வரலன்ட்டு இவங்க போயிடுறாங்க. திரும்ப உள்ளே சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகலைன்னு அவங்க வாட்ச் பண்ணியிருக்காங்க. தென் அந்த ஏடிஎம்மில் செக்யூரிட்டி இல்லைன்றத தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இது ரெண்டையும் பார்த்துட்டு அவங்க வாட்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு பிளாக் கலர் டேப்பை பிஃபோராகவே அவங்க தயார் பண்ணி ஒட்டிடுறாங்க. வரவங்க ஏடிஎம் கார்டை போட்டு பின் நம்பரை போட்டு பணம் அந்த ரோலிங், அந்த மிஷின் சவுண்டு கேட்குது. அந்த மிஷின் என்ற விஷயம் அந்த சவுண்ட் கேட்குது. அப்படி இருந்தும் பணம் வரலன்னு சொல்லிட்டு இவங்க போயிடுறாங்க. அதாவது இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு தெரியும் என்ன வரலன்னு. ஏதாவது கை வச்சு நம்ம பார்ப்போம் அந்த மிஷினில். முதியவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்குலாம் தெரியாது இல்லைங்களா. ஓல்டு அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒன்றும் தெரியாது. அவங்களுக்கு மிஷின்லேருந்து பணம் என்ற சவுண்டு கேட்டது, பணம் வரலன்ட்டு போயிடுவாங்க. பெரியவங்களுக்கு முதியவர்களுக்கு தெரியாது. உண்மையாக இல்லைங்களா. இப்போ இருக்க ஜென்ரேஷன் பசங்க என்னடா மிஷினில் ஃபால்ட்டுனாது கொஞ்சம் கை வச்சாது பார்ப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது. ஸோ தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு போய் ரீச் ஆகணுன்றதுக்காக தான். இது பிளாக் கலர் டேப்பால் ஒட்டிட்டாங்க. பணம் வர இடத்துல பணம் வந்துருச்சு, நிற்கிது அந்த இடத்துல. இவங்க வரலன்ட்டு போயிடுறாங்க. மிஷினை விட்டு, அந்த ஏடிஎம் மிஷினை விட்டு போயிடுறாங்க. அந்த அந்த ஸ்கேம் பண்ணுறவங்க உள்ளே வராங்க. அந்த டேப்பை அழகாக எடுத்து உரிச்சிட்டு அந்த பணத்தை வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவங்க. மக்களே உஷாராக இருங்க. ஏடிஎம் மிஷினில் பணம் எடுக்க போகும்போது பார்த்து மிக கவனமாக இருங்க. உங்களுக்கு தெரியலன்னா யார்ட்டையாவது உதவி கேளுங்க. செக்யூரிட்டி இருக்காங்களா பாருங்கள். லைட் எரியுதா, ஏசி ஒர்க் ஆகுதா, மிஷின் ரன் ஆகுதா, மிஷினில் ஏதாவது ஒட்டியிருக்கானா பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏடிஎம் கார்டை உள்ளே என்ட்ரு பண்ணுங்கள். பின்னாடி மிரர் வழியாட்டி நீங்கள் என்ட்ரு பண்ணுற பாஸ்வேர்டை யாராவது நோட் பண்ணுறாங்களான்னு கவனமாக பாருங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கவனத்தோடு இந்த உலகத்தில், சமுதாயத்தில் செயல்படணும். எல்லோரும் நல்லவங்க தான். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையால் நாம் ஒரு சில விஷயங்களால், கவனக்குறைவால் நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டுருக்கோம். நாம் கவனமாக இருக்கிறதுக்காக தான் இந்த பதிவை போட்டிருக்கோம். உன்னை பற்றி திங்க போட் யுவர் செல்ஃப். நீங்கள் ஏடிஎம்மில் பணம் எடுக்கும்போது செக் பண்ணிவிட்டு எடுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த பணம் வெளியில் வருதானா பாருங்கள். அப்படியே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா பகலில் எடுத்திங்கன்னா உடனே அந்த பேங்க் நியர்பை உள்ள பேங்க்குக்கு இன்டிமேஷன் பண்ணுங்கள். ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குங்க. எந்த மிஷின்றது அதையும் ஃபோட்டோ எடுத்துக்குங்க. இதெல்லாம் போயிட்டு அந்த பேங்க்கில் போய்ட்டு சப்மிட் பண்ணிவிடுங்க. உடனே இம்மிடியேட்டாக பகல் நேரத்தில் எடுத்திங்கன்னா இம்மிடியேட்டாக நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. நைட் நேரத்தில் எடுத்திங்கன்னா மறுநாள் தான் சப்மிட் பண்ண முடியும். ஆன்லைனில் எப்படி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி பிளாக் பண்ண முடியும் அந்த கார்டை அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிங்க. எந்த ஏடிஎம் மிஷின் பேர் என்ன, நம்பர் என்ன, எந்த பேங்க்கோட நேம் என்ன, இந்த கஸ்டமர் கேர் நம்பர் என்ன, எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆன்லைன்லேயே இந்த கஸ்டமர் கேர் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கார்டை பிளாக் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்து எல்லாத்தையும் கற்று வச்சுக்கோங்க. நல்ல விஷயத்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் பாய். see you later guys. உங்கள் சுகன்யா. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கும். என்னோடய ஆடியன்ஸ், என்னோடய சேனல் பார்க்குறவங்க, என்னோடய சேனலை முன்னை பற்றி திங்க போட் யுவர் செல்ஃப். நீங்கள் ஏடிஎம் மிஷினில் பணம் எடுக்கிறவங்க இருந்தால் உஷாராக, ஜாக்கிரதையாக, ஒரு விழிப்புணர்வோடு இருங்க. சரிங்களா? பாய் பாய். see you later guys. உங்கள் சுகன்யா.